எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டுட்டு எல்லாரையும் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்ததில் பொறுமையாக இருந்ததுக்கு முதல் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாம் நம்ம ஃபேமிலி. முருகதாஸ் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம். எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட், அது மட்டும் இல்லை, எப்போவுமே நான் ஊக்குவிச்சிட்ருக்க ஒருத்தங்க அது ப்ரெஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இட் வாஸ் அ லவ்லி ஸ்பீச் பாலாஜி, ரியலி ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும். அண்ட் கிறிஸ் சார் ஏதோ நிறைய பேசுவாருன்னு நானும் நினச்சேன். வந்துட்டு என்ன சார் டக்குன்னு ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். ஐ திங்க் இது ஒரு 1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரியட் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார், ரெட்டத்தலை கதையை. கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பாபி சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான். இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா. ஸோ இது உருவானத்துக்கு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன் மனோஜ் பினு அண்ணா இஸ் நாட் ஹியர் ரைட் நவ், பட் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக எண்ட் பண்ணோம். இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் கிறிஸ்மஸ் டிசம்பர் 23 படம் ரிலீஸ்ன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர். ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார். பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போது கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும் போது நான் அங்கே போவேன். ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிட்டு போவேன், அங்கே அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர் குக் பண்ணுவார். பட் அவர் பயங்கர பெக்யூலியராக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்குன்னு தட்டுவார். அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாற்றுறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு. பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார். பட் அப்படியே வெளியில் வருவார், ஒரு காஃபி குடிப்பார். திடீர்னு பார்த்தா ரொம்ப க்ரூஷியலான டைமு. ரத்னம் சார்லாம் வெளியில் உட்காந்துருக்காரு. தட் அப்போ போயிருந்தேன், பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ், அந்த காப்பி போகணும். ஸோ லாஸ்ட் எடிட்டு. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வெளியில் வந்தார், போயிட்டு பாத்ரூம்குள்ளே போனார். சரி பரபரப்பாக இருக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் ஆளக்கணும். திருப்பி வராரு, முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு, ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துகிட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டால் இல்லை பிரதர், ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஹெவியாக இருந்தது, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹீ இஸ். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலேயும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு அவர் எடிட் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் மேக்கிங்கை பற்றி சொன்னீங்க. கேமரா ஒர்க் டிஜு, வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். ஒரு யங்ஸ்டர், பட் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு காட்சியும் என்ன தேவையோ அதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு வேறு மாதிரியான ஒரு கலரில் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ டிஜு. அண்ட் திருக்குமரன் சார், நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒன்று மல்பே உபேந்திரா, ஒன்று காளி. இந்த 2 கேரக்டரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு. திரு சார் ரொம்ப அழகாக சார். ஏன்னா எனக்கு என்னென்னா, நம்ம தடம்பில் பண்ணது ரொம்ப சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் இதில் 2 கேரக்டருமே வேறு ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதை ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணார். ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் படம் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை, அது இந்த படத்தில் இருந்துச்சு. ஆக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இருக்குது, பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகாக
பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமாக இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி. பிகாஸ் ரெகுலராக அவங்க சொன்ன மாதிரி ரெகுலராக இல்லாமல் இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணாங்க. ஸோ அண்ட் ஷீ டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். தமிழை வந்து அழகாக நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழில் பேசுனதாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவாக பண்ணதாக இருக்கட்டும். தேங்க்ஸ் லாட் சித்தி, இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம், மணி அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி ஹி டுக் கேர் ஆஃப் அஸ். எல்லாரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் அவர் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நெல்சன் அவரோட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. பிகாஸ் ஏன்னா வணங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருட்டு சொன்னேன், சார் நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தாலும் இருப்பேன், வணங்கான் முடிச்சுன்னு நான் வெளியிலேயே வரல, ஸோ ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹி வாஸ் வெரி வாட்ச்ஃபுல். தேங்க்ஸ் நெல்சன். அதை வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிவிடுவாப்பில். ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில், நைட் ஷாட்ஸும் இருக்குது. ஸோ வி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஆக்ஷன் அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட். அண்ட் சாம் அவரோட மியூசிக், சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் சாங் கண்ணம்மா கண்ணம்மா தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடலை வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன். ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன். அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா இல்லாமல் சாம் வந்து, சார் இந்த பாட்டு அவர் பாடினேன் அப்படி. ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது, இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு காமிங்க, அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐயில் பண்ணி டியூன் அனுப்புகிறாப்புல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னால் பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கணும்னா எப்படிடா போடுறது அப்படின்னா, இல்லை போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபஸ்ட்டு புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தார். பிரதர் யார் பாடியிருக்காங்க அந்த பாட்டை அப்படின்னா, இல்லை பிரதர் நீங்கள் தான் ஏஐ. இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதில் என்னை கொண்டு போய் விட்டாங்க. பட் immediately he said yes, I will do it. என்ன பிரதர் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பிகாஸ் he loved the song and thanks to him இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் தி அதர் சாங்ஸ் which is in the film. இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு விஷயங்கள் கிறிஸ் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வி ஹவ் ஆல் கிவன் ஆர் பெஸ்ட். படமும் அழகான தருணத்தில் ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு December 25. ஸோ எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாருங்கள். இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யால். எப்படியும் உங்களை எல்லாருமே வந்து ஒரு 2 hours க்ளூடாக வச்சுருக்கோம் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தை நீங்கள் தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய அவுட் சைட் மெம்பர்ஸ் சொல்கிறத விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அண்ட் திருப்பி சீக்கிரமே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். டிட் ஐ மிஸ் அவுட் ஆன் எனி ஒன்? ஸ்டண்ட் மாஸ்டர் பாபி சார் நான் சொல்லிட்டேன். ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றி. ஒண்டர்ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அந்த 2 கேரக்டருக்கான டிஃப்ரென்சியேஷன் ஸ்டண்ட்லேயுமே அதை நாங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ வி ஹவ் டன் இட். ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் உங்கள் ரெஸ்பான்ஸுக்காக. December 25 உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Special thanks to all the dignitaries who have come here today. It's an honor to share the stage with all of you. Thank you so much from the bottom of my heart. ரொம்ப நாள் ஆயிடுச்சு since the time that we have met on the capacity la, and இன்னைக்கு I want to be a little honest with all of you. என்னோட முதல் படத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் சினிமா ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல. உண்மையாக சொல்லணும்னு ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன்.
take it for granted mari oru mind le, you know, it had come. And I think that is one of the biggest lessons that I have learned. Yenana, because in cinema ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, hunger. How hungry you are for your films, how hungry you are for your characters. இன்னும் பெட்டர் செய்யணும்னு இருக்கிற பசி. நம்ம செட்டில் ஆகிட்டு அதுவே நம்ம டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆகிடும். அண்ட் that's something that all of us in the cinema industry, in whatever capacity, be it as an actor, be it a director, cast, crew, எல்லாமே, we have to have that hunger constantly to keep doing better than what we have done before. அந்த ரியலைசேஷன் டைமில் ரெட்டத்தலை ஒரு படம் என்கிட்ட வந்தாச்சு. அண்ட் ஆந்திரே என்னோட கேரக்டரோட பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். சில ஸ்க்ரீன்ல சும்மா இருக்கிற கேரக்டர் இல்லை. ஷீ ஹேஸ் அ பர்பஸ், ஷீ ஹேஸ் ஒரு இன் அ வே படத்தோட டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்துச்சு. And it was an honor and a pleasure to play such important characters, because as an actress, I do not want to simply come on screen, dance, சில love scenes பண்ணக்கு அப்புறம் vanish ஆயிடும். That's not what I want. I want to be in the cinema and I want to show that even women characters have a driving force and bring value to the films. So thank you so much, Chris sir. எவ்வளோ ஸ்ட்ராங் கேரக்டர், எவ்வளோ ஒரு strong minded. She stands her ground come what may, and that's the learning point that I have learned from this film. So thank you so much. Aditi Ravichandran, I have to give a special mention to her, because Aditi had recommended me to Chris sir and to BTG. So thank you, Aditi. BTG Universal, Bobby sir, எல்லாமே சொல்லிட்டாங்களே, he is from an extremely successful business background. And cinema, I think you have to have the love for cinema, and at the same time there has to be discipline, and that's what BTG Universal brings to Tamil industry. Especially for my team, for my entire crew, everybody left the shooting happy. Food was amazing, payment structure was amazing, and I think that is one of the most important aspects of a production company, that how you treat your entire crew, and that's what is going to take you a very, very long way in life. Mani Anna, thank you, Mani Anna. Thank you so much for everything that Mani Anna has worked with us throughout the film, and till date, till the very promotions, he's running around everywhere with us. Beno sir, Manoj Beno sir is not here. I'd like to convey my regards to him. I think I would also like to say a very, very big thank you and congratulations to Tijo. Tijo is the cinematographer of our film, and he's made sure that our film is looking oru Hollywood mari aiche. So I am very, very happy to him. Proud, and the fact that I am associated with a film with such beautiful visuals. Sam CS, songs are amazing. Kannamma, the other two songs also that have come out are really, really good. Anthony, now my second association, and I know that I had said it even at the preview and at the press launch, that as soon as I know that Anthony is the editor, I don't have to worry about anything. So thank you so much for that faith. Arun Shankar is the art director of our film, and he's done beautiful work. Vivek is the lyricist. Kirtika, stylist. Tandini is also here. Thank you so much for an amazing, amazing job. Nelson and the entire assistant crew. Tamil kathikre poda I am learning, and ana sila dialogues konjam nariya kashtam irukku enakku. And I think with the ADs, with the associate directors and the art assistant directors, it is so important for me. Or one night munadi I will sit with them and I will make sure that I know every single dialogue by heart. I know the meanings of the dialogue, because it's not simply coming and getting prompting. That's not my style of working. Satish, thank you so much. Satish, I have met during this film, and I've understood that he's a wonderful personality, and we have a long, long way to go after this. And last but not the least, Mr. Arun Vijay sir. I think Nama industry, if I can safely say that he is one of the most hardworking and most dedicated actors.
And I'm only praying from the bottom of my heart, not for myself, but I pray for him that this film gives him the recognition that he truly, truly deserves. So thank you so much for coming here and giving us your time. Retathala release is on 25th of December. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நான் நம்புகிறேன் that you go and watch the film and enjoy it. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. என்ன இங்கே இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட இயக்குனர் சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றி. பர்சனலாக அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த படம் கிடைச்சதுக்கு, இந்த படம் என்னோடய ஸ்கிரிப்டில் கூட ஒர்க் பண்ண நண்பர்கள், என்னோடய உதவி இயக்குனர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைட்டில் கொடுத்த என்னோடய குருநாதர் எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறேன்னு தெரியல. எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எல்லாருக்கும் நன்றி. அவ்வளோதான். மேடையில் வீட்டிற்கு அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான டைரக்டர், பிடிச்ச ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து படம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்டடு. அந்த விதத்தில் வந்து திருக்குமரனும் நானும் வந்து கிஃப்ட்டை நினைக்கிறோம். ஏன்னா நான் சங்கர் சார் பேனரில் பண்ணேன், அவர் கண்டிப்பாக வந்து முருகதாஸ் சார் ஒரு பேனரில் பண்ணார். அது பெரிய பெரிய கிஃப்டட். ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரா அண்ட் கிரிட்டியாக ஒரு ஃபீல், இவர் சொன்ன மாதிரி வந்து கொரியன் ஃபிலிம் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக வந்து அருண் விஜய் சாரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்திங்கன்னா டெஃப்ரெண்ட்டாக வந்து இது இன்னொரு படம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் என்ன தான் வந்து அவர் கூட வந்து லைனப்பாக பண்ணாலும் சரி, சார் வந்து இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷனாக ராவாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம். ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமாக இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா ஆனி சார் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து காக்கா நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது, பாய்ஸில் ஒர்க் பண்ணும்போது, காக்காக்கில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து மணிகண்டன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து சொல்லப்பில் ஷேர் பண்ணிப்போம். கௌதமன் சாராக இருக்கட்டும், அப்புறம் ஆனி சாராக இருக்கட்டும். ஸோ ஒரு படம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இவரோட படங்கள் வந்து தனியாக வந்து டெக்னிக்கலாக வந்து அந்த டைமில் வந்து ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஆனி சார் இதோட எடிட்டிங் அப்படின்றது. ஏன்னா அவங்க சுற்றிருக்க டீமில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் கண் கூட வந்து பார்த்தேன், ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஃபிலிமில் வந்து இருக்கும்போதே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிலிமில் எடிட் பண்ண முடியாத ஒரு எடிட் கட்டு வந்து ஆண்டி சார் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்சே பண்ண முடியாது ஃபிலிமில். அவர் வந்து ஆவிடில் பண்ண அந்த எடிட்டை வந்து கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ டெஃப்ரெண்ட்டாக வந்து அவரோட எடிட்டிங்கில் வந்து பண்ண போகிற டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்க்கும்போது சரி, ஏன்னா ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வந்து ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அவர் வந்து பண்ண படம் இப்போது இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறது பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெல்டன் சார். நெக்ஸ்ட் சாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் கூட வந்து நான் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாம்னு வந்து மியூசிக்கு வந்து டைட்டில் வந்து பார்க்கவே தேவையில்லை. எப்போ ஒரு வாய்ஸ் வந்து கரகரன்னு ஒரு விஷயம் வாய்ஸ் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சாம் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், பார்டராக இருக்கட்டும், எல்லா படங்களுமே வந்து அவரோட யூனிக் வாய்ஸ். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த வாய்ஸே அவர் கொடுக்காட்டி கூட வந்து டைரக்டர்ஸ் வந்து கேட்டு வாங்கிடுவாங்க, இல்லை ப்ரொடியூசர்ஸ் கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்னஸ்ஸு. ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து டெக்னீஷியன் சூஸ் பண்ணுறோம்னா அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் போகக்கூடாது. அப்படி வந்து டெஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மெஸ்மரிசம் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சித்திக் லானி. ஐ வாட்ச் யுவர் வெந்து தண்ணி இதுக்காண்டு ரொம்ப வந்து இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு மோதர்ன் ஒரு பியூட்டிஃபுல் எப்படி கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக தேவையோ அதேமாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஃபேஸ், ஒரு சவுத் இந்தியன் லுக் அப்படின்றது கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக வந்து அது என்றைக்குமே வந்து ப்ளஸ்ஸான விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபைனல் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் பாபி இவருக்கு கோகுல் சார் சொன்ன மாதிரி இருந்து கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக வந்து இந்த படம் வந்து அருண் விஜய் சாருக்காகவும் சரி, டைரக்டர், அந்த டீம், டெக்னீஷியன்ஸ், க்ரூ மெம்பர் எல்லோரும் போட்ட உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகணும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து, ஏன்னா எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது கிடையாது, அந்த பேஷன், சினிமாவோட பேஷன் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் படத்தில் வந்து மார்க்கெட்டிங்க்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மீறி வந்து அந்த படம் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில்.
ஸோ என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, ஃபண்ட் இருந்தாலும் சரி, டக்குன்னு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து படம் பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்டில். ஸோ அதை மீறி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் வந்து ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பாபி பாலச்சந்திரன் சார். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த படத்தோட சக்ஸஸ் மூலமாக ஒரு மேல் படங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தோட ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஏவி சார், அருண் விஜய் சார். எல்லாருமே வந்து எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அருண் விஜய் சார் கூட வந்து படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லுங்கள், என்னோடய கம்ஃபர்ட் அப்படின்றது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கு வந்து எப்போவுமே வந்து முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலீஃப் அப்படின்றது தான். அது எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன். ஸோ அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு, நான் அவரை பிலீவ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஓகே, இவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணி வந்திருக்காரு, இவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து அது எப்போவுமே இருக்கும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மீறி ஒரு சீன் வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது, இல்லை இவர் அதுக்கு மேலே ஒன்று பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து ரைட்டிங்கில் வந்து அவருக்கே தெரியாமல் வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வருவார் ஒரு பாயிண்டில். அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் வந்து பெரிய ஒரு கிஃப்டட் அப்படின்றது தான் நான் வந்து சொல்வேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து சில டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன், சரி இது வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. கார் சீக்வன்ஸ் வந்து அந்த டெல்லியில் வந்து பார்டர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டே போகணும். நான் வாக்கி டாக்கியில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், சார் வந்து லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, அது மெயின் ரோடு, அட்மாஸ்பியர் கார்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் கார் தான் வந்து அட்மாஸ்பியர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெல்லியில் வந்து கரெக்டாக சரி இப்படி போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போகும்போது அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து, ஆனால் அந்த டிரைவிங் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் நான் யோசிப்பேன், எப்போ வந்து அவரை வச்சு பண்ணும்போது வந்து இது வேறு ஆக்டரை வச்சு பண்ணோம்னா இது பண்ணியிருக்க முடியாதில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ கடைசியாக பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள் என்னால் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லா டைரக்டர்ஸும் போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸோட ஆக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தெரியுது. பார்டரில் வந்து ஒரு சீன் வந்து லவ் மாண்டேஜஸ் எடுக்கும்போது கூட டக்குன்னு வந்து அவர் மேக்கப் ஓவர் அந்த இது பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு லவ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கதை கேட்குது அப்படின்ற ஒரு மாதிரி. அந்த ஒரு படம் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, அந்த ஒரு லவ் பேஸ்டு ஃபீலில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து இது படத்தில் வந்து இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் டைரக்டர், ஆக்டர்ஸ், எல்லாருமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்கள், வீடியோகிராஃபர், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் எனது இனிய வணக்கம். ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய முகங்கள் வந்து நிறைய பார்த்து உங்களோடய அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்குது. தேவராஜ் சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் திருக்குமரன்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஏழாமரி ஒர்க் பண்ணார். இன்னும் நிறைய படம், துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார். நிறைய படங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய என் மனசுக்கு பிடிச்சவர் அவர். அப்போ திருக்குமரனாக இருந்தார். இப்போது திருக்குமரன்ட்டு ஏதோ கிறிஸ்டோஃபர் அப்படின்ற லெவலில் இருந்தார். ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால் வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோடய ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில். அது திடீர்னு வந்து இவர் வந்து, சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பா, வேறு என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்றைக்கி ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரெய்லர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நான் தான் ஒரு டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கரத்தில் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ திருக்குமரன் இருந்தார், இப்போ திருக்குமரன்.
கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னோட ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். உன்னை வந்து மான்கராத்தியா போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கள்ல ஹிந்தி படத்தில் வந்து மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பாச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்கார், எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்றைக்கி ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்கார். அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார், ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறாரு. எப்போ போய் நம்ம கார்லேருந்து ஒழுங்காக இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு வந்து ஃப்ளைட்டில் இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேறு ஒரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலாக இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் இன்னும் அந்தளவுக்கு அதை நம்ம பார்த்ததே ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்ருக்கு, இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோடய மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதேமாதிரி சின்சியர். இன்றைக்கி இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால் வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றதை நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சித்தி இல்லை ஓகே, நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்தில். இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்டில் லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்னமும் ஞாபகம் இருக்குது, அந்த சுட்டுமிழி சுடுற சாங் வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்கும். அன்றைக்கி வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து நான் ஸ்லோவாக பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூடில் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி, தலைவா வாங்க தலைவா பாருங்கள் அந்த எடிட் அப்படின்னாரு. பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் இருக்குது. என்னடா அது நம்ம ஸ்லோ மோஷனில் ஸ்லோ பில்டப்பில் நினச்சிருந்தோம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டாக அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் இருந்த என்னோடய அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ என்னோடய விஷனை வந்து வேறு மாதிரி கஜினி படத்தில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திலேயும் வந்து அவர் தான் பண்ணார். ஹிந்தியில் வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியாக 2 months கழித்து கரெக்டாக ஆண்டனி சாரோட வெர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்தளவுக்கு வந்து எடிட்டிங்கில் ஒரு மூடும் நம்ம எடுத்ததையே வேறு மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன்னு சொல்லலாம் ஆண்டனி சார். டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு 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 படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியாக கொண்டு வரணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அவங்க குமார சம்பவம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த படத்தை என்னை விட அதிகமாக கொண்டாடினது நீங்கள் தான். அதுக்கு நான் தனியாக எங்கேயுமே நன்றி தெரிவிக்க முடியல. அது இந்த மேடையில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ரெட்டத்தலை, எனக்கு இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் ரெட்டத்தலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
ஒரு தலைக்காக ரொம்ப மெனக்கெட்ட அருண் விஜய் சாருக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். அதுக்கு ஒரு தனி ஹேர் ஸ்டைல் பிடிச்சி, அதுக்கு ஒரு தனி லுக் பிடிச்சி எவ்வளோ வேலை பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் அருண் விஜய் சார்கிட்டேருந்தே ஆரம்பிக்கல. ஐ திங்க் இந்த ஸ்டோரி உங்களுக்கே மறந்துருக்கும் ப்ரோ, நான் சொல்கிறேன். ஓகே, பேக் இன் 2003-2004 நான் ரேடியோ மிர்ச்சியில் அப்போ தான் ரேடியோ ஜாக்காக இருக்கேன். அப்போ தான் நீங்கள் நடித்த ஜனனம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அருண் விஜய் சார் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. இன்டர்வியூ எடுக்க வேண்டிய அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வரல. நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அவரும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப காமாக ஒரு 15 to 20 minutes எதுவுமே பேசாமல் இப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் ஹி வாஸ் தேர். எனக்கு தெரிஞ்ச அந்த பொறுமையும் அந்த டெடிக்கேஷனும் தான் இன்னைக்கு அவர் இருக்கிற இந்த உயரத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து, ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் ப்ரோ அந்த இடத்துல. சில பேர் நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படிலாம் போயிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் நடந்துக்கிட்ட விதம், அவருடைய கனவுகள் என்ன, இதெல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ அவருடைய இந்த க்ரோத்தை பார்க்கும்போது ஐ ரியலி ஃபீல் தட் திஸ் மேன் டிசர்வ்ஸ் மச் மோர். இந்த பணிவுக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் அவர் இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்ற அந்த வாழ்த்து தெரிவிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலையாக இந்த மேடையில் நான் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ரியலி சின்சியர்லி விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் தி ட்ரீம்ஸ் தட் யூ ஹேவ். அண்ட் அடுத்தது டைரக்டர் திருக்குமரன் சார். சார், மான் கராத்தே ஃபஸ்ட்டு டே வந்து தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்தேன் சார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டே தான் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கெத்துன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. அதை விட இது பயங்கரமாக இருக்குது சார். இன்ஃபேக்ட் இது நான் ஏதோ ஹிந்தி படம் தமிழில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஃபென்டாஸ்டிக் மேக்கிங். அண்ட் முருகதாஸ் சார், அவங்களுடைய சாதனையை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு சின்ன குழந்தை 2 படம் தான் எடுத்திருக்கேன். பட் முருகதாஸ் சார் வந்து அருண் விஜய் சார் நான் அப்போ பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கார். அதுதான் எப்படின்னு தெரியல. பட் அவருடைய எண்ணங்கள் தான் அவரை இளமையாக வச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் மദ്രാസിயில் வந்து அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து அவர் எப்படி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாருன்னு என்னால் வந்து எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள். அடுத்து உங்கள் பக்கத்தில் அறிவழகன் சார் இருக்கார். அவர் அருண் விஜய் சாரை யூஸ் பண்ண விதங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதே மாதிரி தடம் படத்தில் அருண் விஜய் சார் பண்ண அந்த ரோல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல், அதை டபுள் ஆக்ஷன் அப்படின்னும் போது 100% சில ஹீரோஸ் டபுள் ஆக்ஷன் பண்ணால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்பக்கூடிய இந்திய அளவில் சில நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதில் கன்ஃபார்மாக அருண் விஜய் சாரும் ஒருத்தருன்றது இந்த படத்தின் மூலமாக இன்னொரு தடவை நிரூபிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது என் தலைவன் ஆண்டனி சார். ஏன் தலைவன் சொல்கிறேன்னா, நான் நடித்த முதல் படத்துலேருந்து ஏஎல் விஜய் சார் கூட நான் என்னென்ன படம்லாம் பண்ணணும் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா, நான் நடித்த சில சீன்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரே எடிட் பண்ணி நானே வச்சுக்கிறேன், அவர் யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னு எடுத்து வச்சுருவார். அந்த மாதிரி தாண்டவம் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் இன்னும் தலைவனே வச்சுட்ருக்காரு. எப்போ கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ கிளாட். அண்ட் மேடம், ஐ எம் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்தது கௌதம் சார் படத்தில் நீங்கள் நடித்தது. அண்ட் இந்த படத்துலையும் யூ லுக் வெரி க்யூட். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பார்த்து நான் சந்தோஷப்பட்ட விஷயம் சொல்கிறேன் சார். தமிழ் சினிமா கடந்த ஒரு 10 வருஷமாக மறந்து போன ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. என்னென்னா, ஃபாரினில் பாட்டு அப்படின்றது. ஏன்னா நான் வந்து இதை வந்து நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இதில் காமெடிக்காகன்னு இல்லை, இது உணர்வுபூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வெளிநாடுகளே பார்க்க முடியாத நிறைய பேர் திரைப்படங்கள் மூலமாக, ஒரு ஃபாரின் சாங் மூலமாக தன்னுடைய வெளிநாட்டு கனவுகளெல்லாம் தீர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். அது நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். சினிமான்றது எல்லாரும் கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு ஏழைக்கும் சில விஷயங்கள் எட்டணும், அவனுடைய கனவுகள் எட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கனவு காட்சினே ஒன்று வந்ததுன்னு எனக்கு எப்பயுமே தோணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு செம டான்ஸ் வேறு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பாட்டை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி வெரி. இந்த மேடையில் இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபி சார், இதுதான் பயங்கரமான மேட்ரு. நம்ம தான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டோமே, அதனால் நமக்கு எல்லா ப்ரொடியூசரும் தெரியணும் அப்படின்றதுக்காக யார்கிட்டயோ ஒரு தடவை கேட்டு இந்த பாபி சார் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு, அவர் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காரா அப்படின்னு இந்த ஃபேஸ்புக்கில் ஐடியை தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து மெசேஜ் போடுறேன். மெசேஜ் போட்டோடனே ரிப்ளை, சார் நான் உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. நான் இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்காருன்னு நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பேசினதுக்கப்புறம், சார் ஒரு 15,000 rupees இருக்குமா அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது ஏதோ தப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் பல பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அது வேற பாபி, சாரி பாபி சார், வேற வேறு யூஆர். சத்தியமாக இது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாபி சாருக்கு நான் வந்து இதுக்காக சாரி சொல்லி மெசேஜ் அனுப்பல. பட் ஐ ஜென்ரலி மெசேஜ் ஹிம். அதுக்கு அவர் ரிப்ளையே பண்ணல. அப்போ தான் தெரிஞ்சது அவர் தான் கரெக்டான ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ குட்.
தேங்க்யூ பாபி சார் ஃபார் திஸ். வென்எவர் யூ see this, முடிஞ்சா ஒரு ஹாய் போடுங்க. நீங்கள் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் மோர் ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் போது எனக்கு எப்பயுமே இந்த சில படங்கள் எப்பயுமே இயர் எண்டில் ரிலீஸ் ஆகும். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வருஷத்தில் வந்த எல்லா படத்தையும் வந்து மறக்க வச்சிரும். அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டங்கல்னு ஒரு படம் வந்தது. அது வந்து அந்த வருஷ கடைசியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த வருஷத்தில் வந்து எல்லா படத்தையும் ரசிகர்களை மறக்க வச்சு ஒரு படம் டாப்பில் எல்லாரும் மைண்ட்லேயே வந்து இருந்துச்சு. ஐ திங்க் ரெட்டத்தலை வில் பி தட்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சாம் சிஎஸ் பற்றி சொல்லணும். சாம் சிஎஸ் மியூசிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னா, நான் அவருடைய இன்டர்வியூஸ்க்கே ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய யூடியூப் இன்டர்வியூ அவர் பார்க்குறாரு இல்லையா, நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். பாவம் என் தலைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் மியூசிக் பண்ணுறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமில் எப்படி ராகுல் டிராவிட் மிஸ்டர் டிபெண்டபிளோ கிட்டத்தட்ட 2 விக்கெட் ஃபஸ்ட்டே விழுந்துருச்சு, கடைசி நாள் வரைக்கும் ஆடு அப்படின்னா உயிரை கொடுத்து ஒரு மனுஷன் விளையாடணும். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் சாம் சிஎஸ். நிஜமாக மிஸ்டர் டிபெண்டபிள்னு அவரை சொல்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு டில் த எண்ட் ஒரு ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுன்னா அந்த மியூசிக் டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துடைய டிஓபி. எல்லாத்துக்கும் மேலே நான் ரசிகர்களுக்கு கேட்டுக்கிறது ஒன்று தான், எப்பயுமே நல்ல படங்கள்லாம் வரும்போது ரொம்ப நல்ல படங்கன்னு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வாங்க, தேட்டருக்கு வாங்க. இந்த படம் இஸ் கோயிங் டு பி ஒன் அல்டிமேட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரமாதமாக இருக்குது, விஷுவல் ஸ்டண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் சார் வந்து வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் குதூகலம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தான் அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு. எனக்கு அவரை பற்றி சொல்லணுன்னா ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறேன். ஒரு கோட் நான் படித்தேன், இட்ஸ் ஓகே தட் ஐ வாக் ஸ்லோ பட் ஐ நெவர் வாக் பேக் அப்படின்னு. அருண் விஜய் சாரோட லைஃப் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த தில்ருபா பாட்டிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வந்து வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடம், இன்னும் பெரிய இடம் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. வருங்காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ஹாலிடே ஃபிலிம் கொடுக்கணும். அதாவது ஸ்டண்டிங்லாம் எல்லாம் வாங்க சார், ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ஒரு ஆசை. அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொடியூசர்லேருந்தே ஆரம்பிச்சிடும். பாபி சார் அவர் பர்த்டே பார்ட்டிக்கு சதீஷ் இன்வைட் பண்ணி தான் நான் போயிருந்தேன். அப்போ தான் அவரை பார்த்தேன். சச் அ நைஸ் ஜென்டில்மேன். இந்த படம் வந்து அவருக்காக கண்டிப்பாக ஓடணும். ஏன்னா அப்போ தான் அமெரிக்காவிலேருந்து நிறைய ஃபண்டு இங்கே வரும். ஸோ இங்கேருந்தே எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் அங்கேருந்து வரட்டும் கொஞ்சம். அதனால் அவர் எப்படியாவது இந்த படம் ஜெயிக்கணும்னு இங்கே மொத்த பேரும் வேண்டிப்போம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. திருக்குமரனோட நான் அதிகமாக வேண்டிக்கிறேன். அதில் 100% அவர் ஜெயிக்கணும். ஏன்னா எனக்கும் ஒரு படம் தருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் மதிப்பேன். அப்புறம் பாலாஜி இந்த ஹாலிடே ஃபிலிம்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டேன்ப்பா, நீ வேறு டப்புன்னு உள்ளே வந்துட்டேன். திரும்பி எதுக்கோ பாலாஜியை கூப்பிட்டு ஒரு கதையை கேட்டுரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் முன்னாடியே துண்டை போட்டு வைக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. போட்டிலாம் இல்லை, சும்மா ஜாலியாக சொல்கிறேன். சீரியஸாக நீ எடுத்துக்கோண்ணா. அண்டு வந்து நம்ம ஹீரோ அருண் விஜய் சார்கிட்ட பேசுவோம். அவர் வந்து என்னென்னா, ஹீரோன்னா ஒரு டெஃபினிஷன் பார்க்கும்போது த மேன் ஹூ கிராசஸ் த அப்டக்கிள்ஸ் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்வாங்க. அவ்வளோ அப்டக்கிள்ஸை தாண்டி வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவும் இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணியிருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. இந்த நிறைய இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம், கமலிசம் மாதிரி, அஜித்திசம், விஜயிசம் மாதிரி இவருக்கு எவ்வளோ இயர்ஸ் சொல்கிறதே தெரியல. அதெல்லாம் தாண்டி வந்தார். அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, எதுவுமே பண்ணாத மாதிரி. ஸோ ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் டிசிப்ளினான ஒரு ஹீரோன்னா அது அவர் தான். இத்தனைக்கும் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, எல்லாரும் சொல்ல கேட்டே நான் வந்து அவ்வளோ பேசுகிறாங்க அவரை பற்றி. பட் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோ கிட்ட வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அறிவியலுக்கு நிறைய சொல்லியிருக்காரு அவரை பற்றி. அதனால் ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் வெரி சூன். பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு அதை பொறுத்து தான். அண்டு முருகதாஸ் சார், ஆல்வேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். உங்களை பார்த்து தான் படம் பண்ண வந்தோம். ஸோ அதில் உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் யூ கிராஸ்டு பியாண்ட் பவுண்ட்ரிஸ் யூ ஹவ் ரீச்ட். தேங்க்யூ சார். அண்டு ஆண்டனி சார், உங்களோட ஃபேன்னா நம்ம 2 பேர் கேரம் போர்டெலாம் விளையாடி இருக்கோம். நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் ஜெயிச்சா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ என்னென்னா, அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சத்தியம் படம் ஒர்க் பண்ணும்போது எடிட்டிங்கில் நாங்கள் உட்காந்து கேரம் போர்டு விளையாடுவோம். அப்புறம் அந்த படம் வந்து அந்த கீபோர்டு இவர் ஒர்க் பண்ணுவார் பார்த்துங்க, அந்த ஸ்பீடு, அந்த ஸ்பீடு இதுவரை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்னமோ தட்டுவார். அது ஒருவேளை ஏற்கனவே சீனை எடிட் பண்ணி வச்சுட்டு அதை தட்டுறாரான்னு ஒரு டவுட்டே வரும் நமக்கு.
அந்த அந்த ஸ்பீடில் பண்ணுவார். அப்படி நம்ம என்ன இல்லை இந்த சீன் இப்படி கேட்கலையே, வில்லனில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா என்னவோ தட்டுவார். எல்லா நம்ம எல்லா லெட்டர்ஸையும் தட்டிட்டு ஒன்று தட்டுவார், பார்த்தா அது வந்துடும். அது எப்படி வருதுன்னு தெரியாது, அந்த மேஜிக் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி எடிட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இனி எந்த ஜென்ரேஷன்லையும் வர முடியாது. ஸோ ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். அண்ட் ஹீரோயின் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், ஸ்டே பியூட்டிஃபுல். அந்த படத்தில் அந்த சாங் ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது, கண்ணம்மா கண்ணம்மா சாங். நம்ம தலைவன் கலெக்டர் டான்ஸு எவ்வளோ ஸ்டைலிஷாக இப்போ ஆடிட்டுருக்காரு, என்ன டான்ஸ் அது. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஒரு பெரிய டிசர்விங் பிரேக் வரணும் இந்த படம். அவர் நிச்சயம் ஒரு டாப் 3 ஆக்டர்ஸில் வரக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் டெஃபினட்டாக அவர் இருப்பார் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பிக் சக்ஸஸ் ஃபார் யூ சார். அண்ட் சாம் சிஎஸ் வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட், அவர் கூட ஒர்க் பண்ணணும், 2-3 படம் பேசி நடக்க முடியாமல் போயிடுச்சு. அண்டு இந்த படம் சவுண்டிங் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறைய இடத்த எலிவேட் பண்ணியிருந்தார். அண்ட் மியூசிக்கல் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி அந்த சாங்ஸும் அவ்வளோ பெப்பியாக பண்ணியிருக்காரு. ஸோ சாம் சிஎஸ்க்கும் என்னோடய விஷஸ், அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வில் டூ சம்திங் கிரேட் ஃபார் கிரிஷ் திருக்குமரன். ஏன்னா இ டிசர்வ்ஸ் எ வெரி பிக் சக்ஸஸ். ரொம்ப வருஷமாக அன்பர் மாஸ்டர் மூலம் தான் அவர் எனக்கு பழக்கம். அவங்க அடிக்கடி இவரை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் அவ்வளோ புகழ்வாங்க, எனக்கு ஒரு பொறாமையாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ புகழ்கிறாங்களே இவரை பற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ விஷயம் இருக்குல்ல, முருகதாஸ் சார்லாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ அதனால் அது எல்லாமே இந்த படத்தில் வந்துடும். நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே வந்து திங்க் கிரிஷ் திருக்குமரன் வில் பிரேக் இட் திஸ் டைம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் கிரிஷ். இந்த படம் எல்லாருக்குமே ஒரு நல்ல படமாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு அருண் விஜய் சார், முன்னாடி இருந்து பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து சோர்வாகும்போது, ரொம்ப டயர்டாகும்போது, ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்து நம்ம யோசிக்கணும்னா கண்டிப்பாக அருண் விஜய் சார் நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் அண்டு விடாமுயற்சி ரெண்டுமே அவர்கிட்ட பார்க்க முடியும். இவ்வளோ வருஷங்களாக அவர் வந்து ஸ்டாண்டர்டாக அதே மாதிரி இந்த லுக்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ஒரு ப்ராமிசிங்கான ஸ்கிரிப்ட் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு கண்டிப்பாக நான் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பில் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அண்டு முருகதாஸ் சார் அவர் கிளம்பிட்டாங்க. முருகதாஸ் சார் கூட மேடையை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு சித்தி அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஸ்கிரிப்டில் ஒரு பக்கத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அதை அவங்ககிட்ட ஒரு க்ளோஸ்அப் வச்சா போதும், அது கன்வே ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு ஃபேஸில் அவங்ககிட்ட ஒரு மேஜிக் இருக்குது. அண்டு இயக்குனரோட முந்தைய படம் மான் கராத்தே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி ஐடியா, அதை வந்து சூப்பராக பண்ணியிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். சிவாத்தியன் சாருக்கும் ரொம்ப நல்ல ஹியூமர், நல்ல ஒர்க்காக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற ஒரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி. அதாவது இன்டென்ஸாகவும் இருந்தது, நிதானம் இருந்தது. அது ரெண்டும் சேர்ந்து வர்ற படங்கள் கம்மியாக இருக்கும். எல்லாம் நிதானம் இருந்தது, அதே மாதிரி ரொம்ப கிளாஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த இம்பேக்ட் வந்து தியேட்டர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்பவுமே சதீஷ் ப்ரோ கிட்டத்தட்ட 1 இயராக இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டே இருப்பார். பிடிஜி அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றியும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னதை விட டபுள் மடங்கு இருந்தது ட்ரெய்லரில். படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Special congratulations to BTG Bobby brother. Bobby brother is like a family to us, and I carry a warm regards from Shaktiana and Vijina from Drumstick Productions to Arun brother. Arun brother is like family to us. Avaroda periya hit movie Yanai, we were happy that we have been the producers of it. And Krish Kumar sir, special congrats to you from Drumstick Productions. A wonderful trailer cutting. And again, another heroine has also done a movie with us in our production, Siddhi. So as charming as ever. Congrats to this. And Sadish brother, thanks for having me here. And complete congratulations to all the team. Thanks a lot. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரெட்டத்தலை ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். திருக்குமரன் வந்து அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கிறப்போ நான் அவர் எல்லாமே கேட்கணில் தான் இருந்தோம். ஸோ சக நண்பனாக அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நம்ம படத்தை அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தது. இந்த ரெட்டத்தலைங்கிற வேர்டு வந்து ரொம்ப நாளாக பத்திரிகையில் எனக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். முருகா சார் பண்ண போகிறாரு, அஜித் சார் வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக அஜித் சாரோட பிரதராக இருக்கிற அருண் விஜய் சாருக்கு வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹாப்பி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்சுவலாக இது இங்கிலீஷ் படத்தை தாண்டி ரொம்ப மோர் கனெக்ஷனாக கொரியன் ட்ராமா மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு கொரியன் ஆக்ஷன் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. இன்னொன்று அருண் விஜய் சாரை பற்றி சொல்லணுன்னா, சின்ன வயசில் எனக்கு முதல்ல கிளாப் வாங்கி கொடுத்தது அவர் தான். என்னென்னா சாரோட தில்ருபா சாங்கை தான் நான் டான்ஸ் ஆடி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கிளாப் வாங்கினது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது சாரை பற்றி சொல்ல. படம் ரொம்ப தரமாக இருக்குது, மிகப்பெரிய வெற்றி அடையும். அது எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாலேயும் பண்ணியிருக்கீங்க. யார் ஃபோன்மா? சாரோட ஃபோன். சார் அந்த டபுள் ஆக்ஷன்ல என்ன ஸ்பெஷல், இது வரைக்கும் பண்ணாதது என்ன? இந்த ரெட்டை தலை வந்து என்னென்ன பண்ணுது, அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைண்ணே, 2 கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது. வேற வேற கேரக்டரைசேஷன், பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸில். இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஒரு எப்படி அதை ரெண்டுத்தையும் வேற வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லேயே வேற மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சார். டேரக்டர் சார் வணக்கம்ப்பா. டேரக்டரா சொல்லுங்கள் சார். சார் இது வந்து ஏற்கனவே அண்ணன் வந்து என்னைய இருந்தால பயங்கரமாக விக்டராக நடித்து வந்துட்டார். ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுச்சு அருண் விஜய் அவர்களா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? ஏன்னா இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன். கதை எழுதும்போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் வரணும். அந்த இது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நான், லோகுன் என்னோட அசிஸ்டண்ட்டு, பார்த்திபன் 3 பேரும் அதை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமா சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனால் ஒருத்தன் கெட்டவன், இன்னொருத்தன் அவனை விட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேரும் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையாக சொல்கிறோம், பொய்யா சொல்லலை. 5 நிமிஷத்து தான், ஒரே டேக் தான். அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் க்ரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால் நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்குரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும். அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும், அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால் இவ்வளவு தான் எனக்கு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு கரெக்டாக தெரியல. அருணண்ணா சொல்லுங்கம்மா. இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான், ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த விக்டர் படத்தில். ஸோ இந்த ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவொடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்லை, அஜித் சார்கிட்ட பேசலை, பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவர்
ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னார். சொன்னோன்னே சார் சூப்பர்னு, முருகதாஸ் சார் இருக்குது சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹீரோயின் வணக்கம் மேம். வெந்து தணிந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லாக. ஸோ இதுவும் ஸ்டன்னு. இதில் உங்களை டைரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும் போது அவரே அடித்து உடைப்பார். ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த இடத்துல சுத்த வச்சாங்களா? சி சார் சொல்லிட்டாங்களா, அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். ஸோ மேபி தெர் இஸ் அ ஃபைட், மேபி யூ ஹவ் டு கோ 25th சினிமா அண்ட் அப்புறம் யூல் கெட் டு நோ. சார் டேரக்டர் சார், குட் ஈவினிங் சார். சார் இங்கே சார் உங்கள் ரைட் சார். ப்ளீஸ் சார். சார் 2 கேரக்டர் இருக்குது. வித்தியாசத்துக்கு சார் வந்து வணக்கிட்டுருக்காரு. பட் அதையும் தாண்டி வந்து அந்த பல்லில் அந்த கம்பி வச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது இந்த மைக்கேல் மதன காமராஜனில் சிவாஜி சார் கேட்பார் அந்த ஃபைட்டில், எஸ்டேட் ஃபைட்டில், சார் அந்த சொத்தப்பல்லனை அடிச்சிட்டிங்களா அப்படிமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பார் திருப்பி அவரை. அந்த மாதிரி ஸ்டண்ட் கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அவர் அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி சார் ஒரு சார்? அது ஆக்சுவலாக இந்த கதை ஃபுல்லாகவே ஒரு யூனியன் பிரதேசில் நடக்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா, மாஹே இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். அதனால் நீங்கள் இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது. எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக 2 பேர் சந்தோஷமாக அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது. அதுக்காக போனது, கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது. அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும், அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது. அந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு புரோக்கன் இருக்கும், ஒரு ஷேடோஸ் இருக்கும். இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது, எல்லாருமே சேர்ந்து க்ரூ எல்லாருமே. இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து என்னென்னா, எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது. வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒரு ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்திருக்கு, இல்லை யாராவது அடித்து அன்கான்ஷியஸில் ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும்போதே. பட் அதுக்கு அடுத்தது கதைன்னு ஒன்று இருக்குது, அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும். 2வது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடில் நன்றி. ஓகே, நன்றி. அந்த ஸ்மைல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு லுக்குக்கு. நன்றி. ஓகே, 2 questions. இங்க ரைட் ஹியர். Congratulations, உங்க trailer looks very impressive. As always, it's very promising. We are looking forward to the film. First question is to the heroine, Siddhi Nani. Our Arun Vijay, when he was talking, he was saying that, you need to be bold to kind of, take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and what was especially challenging about it, because he would have chosen his words very wisely, so we're kind of counting on it. So we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You've actually got on the right exact words. See, the character, like I said in my speech also, I like playing characters that are serving a purpose in a film. Be it வெந்து தணிந்தது காடு, even though VTKல என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியான இருக்கு, but there was a purpose that she was putting in the film. Similarly with Kader Basha, there was an entire Kader Basha also, there was an entire story revolving around the female protagonist. அந்த மாதிரி ரெட்டத்தலாலே when Thiru sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't.
And that's what the film is all about. So I think on 25th you'll get to know. In that case, I'll ask the next question to the director. Sir, in the படத்துக்கு கதை வந்து what inspired you to write this story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life இல்லை incident? இல்லை இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேலை நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்கிட்டருந்து எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட்டிருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளோதான். ஹலோ மிஸ்டர் அருண் விஜய். ஹாய் மேம். ஹலோ, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த ரெண்டு கேரக்டருக்கும் நடுவில் வெயிட் டிஃப்ரென்ஸே இருக்கா? யா, ஆக்சுவலாக வணங்கான் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட். அதில் ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட். ஏன்னா வணங்கானில் விடின் ஒர்க் அவுட் இல்லையா. ஸோ அப்போது சார்ட்டு சொன்னேன், சார் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் போகிற டைமில் பிகாஸ் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது அதோட ஷெட் இட் வெயிட். எஸ் அது அந்த மாதிரி தான் வி பிளான்ட் இட் அவுட். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அந்த வணங்கான்ல இருந்து? ஆக்சுவலி பாலா சார் படம் பண்ணாலே அதுலயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே இல்லை அதுதான் இப்போ நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில் வர்றதுக்கே அந்த கேரக்டர்லேருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன், சார் இந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க, பிகாஸ் என்ன அறியாமல் சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹீ வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆனால் பட் இட் வாஸ் குட் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்கே இருக்காங்க, அவங்க தான் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜு எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் எஃபர்ட் தான் அந்த நீங்கள் பார்க்குற அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க முடிஞ்சது. டு சித்தி ஆக்சுவலி இந்த போல்ட் கேரக்டர் சின்ன கிரே ஷேட் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து ஹீரோயின் பேஸ்டு மூவிஸ்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். ஆர் யூ ரெடி? I've already started. ஒரே அருண் சார் சொல்லுங்க தலைவா. டேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. கெட்டவன் 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 கதை சொல்லும்போது அதான் சொன்னாரா, இல்லை வந்து யாராக இருந்தாலும் ஒரு ஹீரோட்ட போகும்போது ஹீரோ ஸ்டோரி தான் சொல்லுவாங்க? எந்த இடத்துலையுமே உங்களை வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை, ஏன் எதனால? அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த ஷேடு இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருப்போம். எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து நம்ம இந்த லெவல் தான் 10%, 5%, 50% அது எல்லாமே. ஒரு கட்டத்தில் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு 90% வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஒரு கேரக்டர் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. நான் கிரேட்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்காது படம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்குது, அதுக்காக அவன் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்றது எல்லாமே படத்தில் இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். அதுதான் அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்கோம். நான் சொன்னல கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு. ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் தே கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட். நிச்சயமாக எல்லாரையுமே எக்ஸைட் பண்ணுவோம் அந்த ஒரு ட்விஸ்ட். ஓவரால் இட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அருண், ஆக்சுவலாக நீங்கள் ஹீரோவும் கன்வே பண்ணுறீங்க, ஹீரோவும் நடிக்கிறீங்க, விஜய் சேதுபதி மாதிரி பல கேரக்டர் பல பெரிய ஹீரோ கூடயும் போகிறீங்க. இதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ஹீரோனா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் போகிறீங்க. இதை எப்படி? இல்லை யார் கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்லை, பட் என்னை எக்ஸைட் பண்ணும் பிரதர். ஒரு நடிகன்னா ஒரு கேரக்டர் வந்து அதை எக்ஸைட் பண்ணணும். அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்டர் தான் என்னை இருந்தால். அப்படி எக்ஸைட் பண்ணின ஒரு நபர் தான் தனுஷ்.
இவங்க 2 பேருக்கு தான் அந்த இது நான் தமிழில் பண்ணேன், ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் தனுஷ் பிரதர் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதராக இருந்தார். ஏன்னா பிகாஸ் ரெண்டு படங்களுமே அவரோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு டூ அண்ட் தட்ஸ் ஹவ். பட் ரெஸ்ட் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ கைஸ்.